சொடப்பக்கட்ட நாயே இழுக்காத என்னைய வந்து. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்போ என்னோட வயிற்றுச்சலை கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளைன்னா சர்வ பிஞ்சிடும்டா பிச்சைக்காரன் நாயே. தூ அல்கா நாயே. என்னத்தையாவது பேசுறது ஆடியோ. ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய் நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த. 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது. அப்பா நான் அப்படி போவேன். இப்போ சலைய சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எ எல்டர். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏண்டா சீமான் அல்கா நாயே, எடுக்கடா திரும்பி மேடையில் உட்காந்து என்னை பற்றி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற. தூ அல்கா நாயே. உனக்கு மான மரியாதை கிடையாதாடா? அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில் வந்துச்சே, அந்த பெங்களூர்காரையை வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. உனக்கு அந்த திமுகவை கலைஞரை என்னைய எல்லாம் தப்பாக பேச தவிர வேறு எதுவும் அரசியலே தெரியாதாடா? அந்த பொம்பளைய 15 வருஷமா தூ அல்கம் செருப்பு பிஞ்சுடும் சீமான். உனக்கு இதுதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர் சொல்கிறல்ல, உங்கள் ஆட்கள் வச்சு பேசாத, நானும் அவள் பற்றி பேசாதன்னு சொல்கிறலோட நாய. அப்போ நீயும் வாய மூடு. என்னமோ உலகத்துக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி ஆடாத. நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற. என்னை பற்றி திமுக பற்றி தப்பாக பேசியெல்லாம் நீ பண்ண 2026 உனக்கு பிச்சை தான் எடுப்படா நீ நாய. பிச்சை தான் நீ எடுப்ப. எங்கள் அக்கா பேரலிசிஸ் ஆகி படுத்து கிடக்குறாங்க பிச்சைக்கார நாயே. அதனால நான் வந்து உன்னை பொறுமையாக விட்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் பாவத்தெலாம் கட்டிக்காத சீமான். 46 வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாமல். நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன். மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா சொடப்பக்கட்ட நாயே. நிப்பாட்டிக்கோ, இதோட நிப்பாட்டிக்கோ. இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே நீ எதையா பண்ணுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பெங்களூர்லேருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான். ரொம்ப அமைதியாக உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோடைய மோன அதை போய் பண்ணுப்போ. அதை விட்டுட்டு திமுகவை என்னையெல்லாம் இழுத்துக்கிட்டு பொம்பளை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்கடா போன வருஷம் வந்து 50,000 ரூபாய் குடும்ப விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு பொழைய தொடப்பக்கட்ட நாயே. நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. அப்போ எதுக்கடா வந்து சும்மா திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நல்லா இருக்க மாட்டேன் சீமான், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன், பிச்சைலையும் நீ பரம பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன். அதனால அடங்கிக்கோ. நீ யார்கிட்டையும் அடங்க மாட்டேன். அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினச்சிக்காத. நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆகிடும் தெரியுமா? பிச்சைக்கார நாயமா நிற்க வச்சுச்சிரும் காலம். அதனால நிப்பாட்டிக்கோ. பெண் சாபத்தை கட்டாத. அதுவும் என்னைய ரொம்ப கிழுக்காதடா. சொடப்பக்கட்ட நாயே இழுக்காத என்னைய வந்து. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்போ என்னோட வயிற்றுச்சலை கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளைன்னா சர்வ பிஞ்சிடும்டா பிச்சைக்காரன் நாயே.